இன்னும் அவங்க வந்து என்ன கொள்கைன்னு சொல்லலை. ஆனால் பாஜக வந்து ஏன் நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை, திராவிட சாயலோடைய நீட்சியா அப்படின்னு நீங்கள் ஒரு கொள்கையை இதுதான் அப்படின்னு நீங்கள் ஒரு வழி, இந்த வழி தான் நீங்கள் போகிறீங்களா அப்படின்ற கேள்வி ஏன் பாஜகக்கு ஏற்படுது? பாஜகவுக்கு ஏற்படலை. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் வந்து அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க தெரிவித்த அந்த கருத்துக்கு பின்னாடி நியாயம் இருக்குது, அது வேறு விஷயம். நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அடிப்படையில் வலதுசாரி சிந்தனை எனக்கு இருந்ததே இல்லை, கம்யூனிஸ்ட் வார்த்தைகள் எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த முல்லை முள்ளால் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ இவங்க வந்து இப்போ தனியரசு என்ன சொல்கிறாருன்னா, திரையிலிருந்து நடிப்பவர்களை இனி தமிழ்நாடு ஏற்காதுங்கிறாரு. நிஜ வாழ்க்கையில் நடிப்பவர்களை தான் தமிழ்நாடு ஏற்கும்னு அவர் சொல்லுவாருன்னா அதிலிருந்து விஜய் வேறுபட்டு இருக்க போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். காரணம், நிஜ வாழ்க்கையில் பெருசாக நடிக்காதவர் இதுவரைக்கும் விஜய் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. இப்போ கேள்வி என்னென்னா, ஏன்னா மதுக்கடையெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இதை நான் திறக்கிறேனே, இது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, எப்படி குடிக்கிறாங்க, ஐயோ என்னோட நாட்டில் குடிக்கிறாங்களேன்னு ஸ்டாலின் ஐயா தினமும் அந்த திரையில் நடிக்கின்ற அந்த நிஜ வாழ்க்கையில் நடிக்கின்ற அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம வர விரும்பல. ஆனால் கேள்விக்கு வந்துடுறேன். காங்கிரஸ்லேருந்து எத்தனையோ கட்சிகள் பிரிந்து வந்திருக்கு. மமதாவாக இருக்கட்டும் அல்லது ராஜசேகர் ரெட்டியாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் பிரிந்து வந்திருக்காங்க. சித்தாந்த ரீதியாக அவங்க காங்கிரஸ் விஷயத்தை தான் எல்லா இடத்துலையும் செயல்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவங்க வேறுபட்டது எங்கே அப்படின்னு சொன்னால் அந்த குடும்ப அரசியல் அப்படிங்கிறதுல தான் அவங்க வந்து வேறுபட்டு தனித்தனியாக பிரித்து வந்தாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் வந்து நிறைய கட்சிகள் இருக்கத்தான் செய்யுது. அப்போ திராவிட மாடல்லையே வந்து கட்சிகள் வருது அப்படிங்கிறத நம்ம தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழிசை அம்மா வந்து அதை இப்படி கேள்வியாக வைத்திருக்காங்க, ஏன் நீங்கள் வந்து அதே மாதிரியே பண்ணுறீங்க, அதுலேருந்து வேறுபடலாமே அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் முல்லை முள்ளால் எடுக்கிறதுக்காக தான் அதை பண்ணுறாருன்னு தோணுது. விஜயகாந்த் ஐயா அரசியலுக்கு வரணும்னு அடிப்படையில் நினைக்கல, அவர் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் எப்போ மண்டபத்தில் கை வச்சிங்களோ அப்போ அவர் வந்து அரசியலுக்கு வர வேண்டிய அதுக்கு முன்னாடியே எடுத்தாரு. அவரு மோதிரங்களை பயன்படுத்துறதா இருக்கட்டும் சரி, கொடிகளை பயன்படுத்துறது அதெல்லாம் டூ இயர்லி சார் இருந்தது. இப்போ வந்து அவர் வந்து விஜய் ஐயா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசியலுக்கு வரணும்ன்றது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, குறைந்தது ஒரு 20 வருடமாகவே அவருக்கு ஒரு எண்ணங்கள் இருந்தது. திரைப்பட வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் மற்ற எந்த நடிகர்களும் செய்யாத ஒரு விஷயம், அதாவது இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு படத்தை முடித்து கொடுத்த அரசியல் தலைவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அப்படி ஒரு டிமாண்ட் இருந்தது. ஆனால் இவர் வந்து இல்லை இதான் என் கடைசி படம், அரசியலுக்கு வந்தால் இனிமேல் நான் படத்தை நடிக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு அவரிடம் அரசியல் சித்தாந்தம் தெளிவாக இருக்குது. பிஜேபிக்கு ஏன் இதை பற்றி கவலையே கிடையாது அப்படின்னு சொன்னால், எழுதி வச்சுக்கோங்க, விஜய் ஐயா பிரிக்க போகிற வாக்குகள் எதுவாக இருந்தாலும் அது அதிமுகவிலும் திமுகவிலும் இருக்கக்கூடிய 40+ வயதுக்கு உட்பட்ட பெண்களும் 25- இருக்கக்கூடிய ஆண்களையும் தான் அவர் முதல்ல வரவேற்கணும்ல. அந்த நீங்க தேசியத்தின் பக்கம் பாருங்கன்னு ஏன் சொல்றாங்க? விஜயுடைய அரசியல் நிலைப்பாட்டை ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இல்லை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் பேசி திமுகவை திருத்த முடியல, இத்தனை ஆண்டு காலம் பேசி மற்றவங்களை திருத்த முடியல, இவராது புதுசாக வராரு திருத்தினா நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கொண்டு போகிறோம். இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இவர் வந்து இன்னும் தன்னுடைய சித்தாந்தம் என்ன, அந்த ஒத்தை வரி என்னங்கிறத சொல்லலை. ரஜினிகாந்த் ஐயா மாதிரி விஜயை வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. காரணம் என்னென்னா, 2 காரணத்துக்காக. நல்லதுலேயும் பார்க்கக்கூடாது, கெடுதல்லையும் பார்க்கக்கூடாது. நல்லது என்ன அப்படின்னு சொன்னால், ரஜினி ஐயா வரும் பொழுது ஆன்மீக அரசியலுங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இதுக்காகத்தான் நான் வரேன் அப்படின்னாரு. தமிழ்நாட்டுக்கு அது ரொம்ப அவசியமாக இருந்தது. காரணம் என்னன்னா, இங்கே போலி நாஸ்திகம் தலை தோங்கி விளையாடி கொண்டிருக்கு. அந்த சூழ்நிலையில் அவர் முதல் எதிர்ப்பே அங்கதான் சந்திச்சார் ரஜினிகாந்த். அப்புறம் அவர் ஏன் வரலைங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா என்னங்க, முதல் எதிர்ப்பே ஆன்மீக அரசியல தான் சந்திச்சார். இல்ல ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற அடிப்படைக்கு தான் அவர் வந்தாரு. ஆனால் ரஜினியிடம் இருக்கக்கூடிய ஆவேசத்தை அண்ணாமலையிடமும், ரஜினியிடம் இருக்கக்கூடிய நிதானம் அமைதியை விஜயிடமும் பார்க்கறதுங்கிறது வந்து யதார்த்தமா நடக்க போகுது. இன்னி வரைக்கும் சொல்றேன், நாளைக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒத்தை வரி என்னங்கிறத அவர் சொல்லணும். கண்டிப்பா வந்து இதற்காகத்தான் வரேன்னு சொல்லணும். தீபாவளி காலகட்டத்தில் ஒரு மாநாடு நடத்துகிறேன்னு அவர் சொன்னார்னா அதனால வணிகர்களுக்கு பாதிப்பு இருக்கலாம். வணிகர்களுக்கு பாதிப்பு இருந்த உடனே அரசியல்வாதிகளுக்கு கோபம் வந்துடும். ஐயோ என்னுடைய விற்பனையை பாதிக்கிறீங்களேன்னு கோபம் வந்துடும், அது இயல்பு. ஆனால் இவர் நடத்த போகிறது ஒன்றும் நகரத்துக்குள்ளே நடத்த போகிறது இல்லை. அவருடைய மாநாடு தனியாக ஒரு இடத்துல நடக்க போகுது, அங்கே மக்கள் போகிறாங்க, திரும்பி வந்துட போகிறாங்க. அது தீபாவளிக்கு முன்னாடி நடந்தாலும் எந்த குழப்பமும் இல்லை, அவர் கிறிஸ்துமத்தை நோக்கி நடத்தியிருந்தாலும் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் லேட்டாக வந்தாரான்னு கேட்டால் இல்லை, கரெக்டான டைமில் கரெக்டான வயதில் வராரு.
லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரா இல்லையாங்கிறது அவருடைய சித்தாந்தத்தை வச்சு தான் என்னால் சொல்ல முடியும். இன்னி வரைக்கும் அவர் தன்னுடைய சித்தாந்தத்தை சொல்லலை. கேரளாவை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு 2 யானையும், இலங்கை அவருடைய மாமனார் ஊர், அதிலிருந்து அந்த நிறங்களையும், அதே மாதிரி அந்த இதை வாகை மலருங்கிறத வந்து தன்னுடைய குறியீடாகவும் அவர் எடுத்து வந்து வச்சிருக்கிற அந்த கொடியை நம்ம பார்த்துட்டோம். அதை வைத்து சித்தாந்தத்தை என்னால் எடுத்துக்க முடியல. ஆரம்பத்திலேயே அவர் ஈவே ராமசாமி ஐயா, காமராஜ் ஐயா மற்றும் அம்பேத்கர் 3 பேரையும் படிங்கன்னு சொல்லும்போது, ஐயா 3 பேரை படிங்கன்னு சொல்லாதீங்க, குழப்பம் வந்துடும், 2 பேரை சொல்லுங்க, எந்த 2 பேரை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்க சொல்லுங்க, அதுல பெரிய குழப்பம் இருக்காது அப்படிங்கறத நம்ம சொன்னோம். இப்போ ஏன் 50 வருடத்துக்கு கழிச்சு அவர் அங்க போறாரு, 60 வருடத்துக்கு அப்புறம் ஏன் அவங்க போறாருன்னா, சிவாஜி கணேசன் ஐயா திருப்பதிக்கு வருஷம் போயிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் அவரை கட்சி விட்டு தூக்கணும்னு உடனே நீங்க திருப்பதியை காரணம் காட்டினீங்க. அரசியல்வாதிகளுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். ஆனால் இவங்களை மாதிரி அரசியலில் நல்லது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோட வரவங்களை வரவேற்பது தான் முக்கியம். ஆனால் அவர் எங்கே வேறுபட்டு, அதாவது ரூட்ஸ் வேறுபட்டு எங்க நிக்கணும்னா, எந்த சித்தாந்தத்துக்காக அவர் வராருங்கிறத தெள்ள தெளிவா சொல்லணும். உதயநிதி ஐயாவுடைய எதிர்ப்புக்காக மட்டும் அவர் வராருன்னு சொன்னா, விஜயகாந்த் ஐயாவுடைய விஷயத்துல என்ன ஆச்சுன்னா, 2006, 2009, 2011 3த்துலயும் அவர் அற்புதமான ஒரு வளர்ச்சியை பார்த்தாரு. எங்க தப்பு பண்ணாருன்னா, அந்த 2016 தேர்தல் கூட்டணி பேசும்போது இங்கேயும் பேசி அங்கேயும் பேசி எல்லாத்தையும் பேச வேண்டிய அவசியம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்தது. அந்த இடத்துல தான் பிரச்சனை வந்தது. அதுல வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் எல்லாம் திமுக எடுத்துட்டு போயிருச்சு. அதுல இருந்து தேமுதிக எந்த இடத்துலயும் வளர்ச்சி பெறல. சோ அந்த மாதிரியான தவறு பண்ணக்கூடாது. இன்னும் ஒரே ஒரு வரி, இருந்து விஜய் எதையாவது கத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை கத்துக்கணும். மூத்த அரசியல்வாதிகளை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு, தன்னுடைய ரசிகர்கள் இளைஞர்கள் அப்படிங்கறத ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு, ரெண்டுத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணாருன்னா அவர் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இந்த பேலன்சிங் பண்ணாம விட்டாருன்னா அவரும் இன்னொரு நடிகராகத்தான் இருப்பார். பாஜக ஆலோசனையை கேட்டுக்கணுமோ? இல்ல இல்லைங்க, மூத்த அரசியல்வாதிகள் ஏன்னா ரவிச்சந்திரன் சொல்றதை பார்த்தா பிஜேபியோட பிடிஎம் தான் விஜய் வர்றாரு. அப்ப இங்க பெரியாரையா இல்ல இல்லைங்க, காங்கிரஸுடைய பி டீமா தான், மக்களுக்கான டீம், காங்கிரஸுடைய பி டீமாகத்தான் விஜய் ஐயா வர்றாரு அப்படிங்கறத என்னால குற்றச்சாட்டாவே வைக்க முடியும். பேசிக்கிட்டு இருக்கீங்க. காங்கிரஸுடைய பி டீமா தான் வர்றாரு. மாபெரும் மக்கள் இயக்கத்துக்கு புரிதல் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. புதிதாக பண்ண போறாரு. யாருடைய பி டீமாவும் எனக்கு தெரியல. அப்படி இருந்தா காங்கிரஸுடைய பி டீமா தான் எனக்கு தெரியும். நீங்க தான் சொன்னீங்க ரவிச்சந்திரயா, நீங்க தான் சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. இப்ப விஜய் வரவேற்கிறேன், சரியான நேரத்துக்கு வந்திருக்காருன்னு சொன்னீங்க. சரி, கேட்போம் திரு பிரவீன்காந்த் அவர்கள்ட்ட. விஜயதரணி அவங்க சொல்றாங்க, விஜய் வர்றதுக்கு பின்னாடி ராகுல் காந்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு வந்து ஏன் வந்து விஜய் வந்து திராவிட சாயலையே பயணிக்கின்ற கேள்வியை இங்கே முன் வைக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க புஷ் பண்ணுறாங்களா, திராவிடத்தை நோக்கி தான் அவர் போறாரு, ஆனால் இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலை. பெரியார் நினைவிடத்திற்கு சென்றார் அப்படின்றத தாண்டி அவர் வெளிப்படையாக சொல்லலை. இவங்க அப்படி புஷ் பண்ணுறாங்க, நீ இங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தனி அரசு சார் எப்போ பார்த்தாலும் சினிமாக்காரர்கள் அதிகமாக இருக்கிற சாலி கிராமத்திலிருந்து வர்றது தப்புன்னு சொல்லிட்டு இருப்பாரு. எல்லா கிராமங்கள்லையும் இருக்கிறது இன்னைக்கு விஜய் தாங்க. மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்களிலையும் இருக்கிற அத்தனை இளைஞர்களுடைய இதயங்கள்ல குடிகொண்டிருக்கிறது அவர் தான். முதல்ல ரஜினிகாந்த் இருந்தாரு, ரஜினி மிஸ் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாரு, எம்ஜிஆர் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அவரை எம்ஜிஆர் இல்லைன்னு. அதே மாதிரி இன்னைக்கு விஜயகாந்த் சார் எம்ஜிஆர் அரசியல் இல்ல, சாலி கிராமத்துல இருந்து வரதுல என்ன இவருக்கு பிரச்சனை? கிராமத்துல இருக்கிற அத்தனை இடத்துலயும் அவர் கொடிதான் இப்ப பறந்துகிட்டு இருக்கு.